என்னதான் இது வெயில் காலமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில பேருக்கு சளி பிடிக்க தான் செய்யுது. அப்படி எங்கள் அப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருந்ததுனால அது உடனே குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வந்து ஒரு துவையல் அரைச்சி கொடுத்தாங்க. அது என்ன துவையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராமத்து சைட்லையெல்லாம் தூதுவளை இலையும் முசுமுசுக்கு இலை அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இது 3யும் சேர்த்து வந்து துவையல் மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தூதுவளை இலை, இது அதோடைய பழம், இது அதோடைய பூ. இது அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து காய். இதில் வந்து காய், பழம் அப்புறம் வந்து பூ எல்லாத்துலேயுமே வந்து முள் இருக்கும். எப்படி ரோஜா செடியில் முள் இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முள் இருக்கும். இது வந்து முசுமுசுக்கு இலை. இதில் வந்து மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொரப்பாக வந்து முள்ளாக ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனால் அது முள் கிடையாது. ஆனால் நம்ம தொட்டு பார்க்கும்போதே சொரப்பாக இருக்கும். இதுதான் வந்து முசுமுசுக்கு இலை. முசுமுசுக்கு இலை வந்து கொடியில் வந்து இருக்கும். தூதுவளை வந்து செடியாக இருக்கும். இது வந்து தூதுவளை இலை. இதில் பாருங்கள் முள்ளாக இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன். இதை அலசி எடுக்கும்போது மைண்டுக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்தது. முள் இருக்கே, சாப்பிட்டா குத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அத்தைக்கிட்ட கேட்டப்போ அதை வதக்கும்போது சுருங்கிடும், அதுக்கப்புறம் அரைக்கும்போது ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 4 வரமிளகா வந்து போட்டு நல்லா வந்து அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும் அந்த மிளகாவை வந்து. அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த தூதுவளை இலையும் முசுமுசுக்கு இலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் கற்பூரவள்ளி சேர்க்கலை. ஏன்னா வந்து இதுவே ரொம்ப ஹீட் பாடிக்கு வெயில் காலத்தில் தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கற்பூரவள்ளி சேர்க்கலை. அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிடணும். ரொம்ப முக்கியமானது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து வதக்குங்க. அடுத்தது வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு புளி, ஒரு கோலி குண்டு அளவு வந்து புளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வதக்குனதுக்கப்புறம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அம்மிக்கல்லை சுத்தமாக கழுவிட்டு அரைச்சி சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு.